உலகத்தின் பல்வேறு நிலப்பகுதிகளில் இருக்கக்கூடிய பழங்குடியினருடைய வாழ்க்கை குறித்து நம்மில் பலருக்கு பரிச்சயமே இருக்காது. அவங்க எப்படி வாழ்கிறாங்க, அவங்களுடைய வாழ்வியல் முறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சுத்தமாக தெரியாது. அது குறித்த ஒரு காணொலிகளோட தான் ஆதி தமிழர்கள் அப்படிங்கிற இந்த பகுதி அமைய போகுது. இந்த காணொலியில் நம்ம பார்க்கக்கூடிய பழங்குடியினர் தமிழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய இருளர்கள். தமிழ்நாட்டில் மட்டுமே 36 வகையான பழங்குடியினர்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு கிடைக்குது. அதுலேயும் 2011 கிடைச்ச மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா 7.21% மக்கள் பழங்குடியின மக்களாக வராங்க. இந்த பழங்குடியினர்களில் மொத்தம் 6 வகையான பழங்குடியினரை பற்றி ரொம்ப பெரிய ஆய்வுகள் நடக்குது. அதில் கோடா, தோடா, குறும்பர், இருளர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணியர் மற்றும் காட்டுநாயக்கர். இந்த 6 குரூப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே வருவதாக சில தகவல் கிடைக்குது. இதில் இருளர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நிறைய பகுதிகளில் பரவி இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியினர் தான் இந்த இருளர்கள். இவங்களுக்கு ஏன் இருளர்கள் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, அடர்ந்த காடுகள், அதாவது இருள் நிறைந்த காடுகள் வாழக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு இருளர்கள் அப்படின்னு பேர் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க பார்க்கறதுக்கு ரொம்பவுமே கருப்பாக இருக்கிறதுனால, இருள் போன்ற மேனிகள் இருக்கிறது காரணத்தினால இருளர்கள் அப்படின்னு பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய மூதாதையர்கள் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு மானுடவியல் ஆய்வுகள் சொல்லுது, தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் புலம்பெயர்ந்து இந்தியாவுக்கு வரும்போது அப்படிப்பட்ட மானுடவியல் அடிப்படையில் தான் இவங்க இருளர்கள் வந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இருளர்கள் குறித்த மிக சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். காவல்காரன், காட்டுக்காரன், பாம்புக்காரன், வில்லி, வில்லியன், வேட்டைக்காரன், வேடவர், வேடுவர் அப்படின்னு சொல்லி இருளர்களுக்கு பல்வேறு பெயர்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த இருளர்கள் நெக்ட்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இன வகையை சார்ந்தவர்கள் அப்படின்னு மானுடவியல் ஆய்வுகள் சொல்லுது. இன்னும் சில ஆதி மனிதர்கள் இவங்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ மரபுகளை கொண்டவர்கள் அந்தமான் பகுதிகளில் வாழக்கூடும் அப்படின்னும் மானுடவியல் ஆய்வுகள் அடுத்தடுத்த தகவல்களை நமக்கு கொடுக்குது. இவர்கள் பெரும்பாலும் மலைப்பகுதிகளில் வாழ்ந்திருக்கிறாங்க. மலையை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கி முல்லைத்திணை அப்படின்னு சொல்லக்கூடிய காட்டுப்பகுதிகளிலும் வாழ தொடங்கியிருக்கிறாங்க. சமவெளி பகுதிகளில் இன்னைக்கு அதிகமாக காணப்படக்கூடிய பழங்குடியினர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இருளர்கள் தான். திணை அடிப்படையில் மக்களுடைய வாழ்க்கையை நம்ம 5ஆக பிரிச்சிருக்கிறோம். அதில் மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த பகுதியும் முல்லை, வயலும் வயல் சார்ந்த பகுதியும் மருதம், கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நெய்தல், நிலமும் நிலம் சார்ந்த பகுதியும் அல்லது மணலும் மணல் சார்ந்த பகுதியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பாலை. பொதுவாக 4 நிலங்கள் மட்டும்தான் தமிழகத்தில் இருந்திருக்கு அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. பின்னாட்களில் தான் இந்த பாலை நிலம் குறித்த ஒரு வர்ணனை மரபே நம்ம கிட்ட வர ஆரம்பிக்குது. அதை சிலப்பதிகாரம் தான் முதல்ல சொல்லுது. குறிஞ்சியும் முல்லையும் நல் இயல்பு இழந்து நடுங்குத்துயர் உற்று பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் தன்னுடைய வெயில் காலத்திலேயோ இல்லை கடுமையான இயற்கை சூழல்லையோ பாதிக்கப்பட்டு நல் இயல்பை இழந்தால் மட்டுமே பாலைங்கிற ஒரு நிலம் வருது அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தினுடைய குறிப்பு. இங்கே இருளர்கள் எந்த வகையான நிலத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிஞ்சி, மலையும் மலை சார்ந்த பகுதியான இந்த குறிஞ்சியில் அதிகமான பழங்குடியின மக்களாக இந்த மக்கள் வாழ்கிறாங்க. காடும் காடு சார்ந்த பகுதியாக இருக்கக்கூடிய முல்லை நிலங்களில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட அடிப்படையில் பார்க்குறப்ப இருளர்களுக்கு திணை அப்படின்னு சொன்னால் அது குறிஞ்சி மட்டும்தான். 3 நிலங்களில், அதாவது காடு, மலை, சமவெளி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 திணைகளில் மக்கள் வாழ்ந்து வராங்க. அதுலேயும் குறிப்பாக மலைவாழ் இருளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீலகிரி பகுதியில் வாழ்ந்து வராங்க. சமவெளியில் இருளர்கள் வட தமிழ்நாட்டில் வாழ்ந்து வராங்க. தமிழ்நாட்டில் இன்றைய காலகட்டத்தில் தஞ்சை, கோவை, நீலகிரி, விழுப்புரம், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, கடலூர் போன்ற பகுதிகளில் இருளர்களுடைய வசிப்புகளை நம்ம பார்க்க முடியுது. இவர்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள்லையும் வாழ்ந்து வராங்க. மலைகளில் வாழ்ந்து வரக்கூடிய இருளர்கள் சமவெளி பகுதிகளுக்கு வரும்போது சில முரண்பாடுகளையும் பண்பாட்டு ரீதியான சிக்கல்களையும் நம்மால் பார்க்க முடியுது. இருளர்கள் தென்னிந்தியா முழுவதும் பரவி இருந்தாலும் இருளா அப்படிங்கிற மொழியில தான் பேசி வராங்க. அவங்களுக்கான இந்த இருளா மொழி குறித்த சில விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மொழிக்கு வரி வடிவம், அதாவது எழுத்து வடிவம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. பேச்சு மொழியாக மட்டுமே இருக்கு. இந்த மொழியை ஏரவல்லம், எருக்கா, இரவா, இருளிக்கா, கோரவா அப்படிங்கிற பல பெயர்களில் அழைக்கிறாங்க. இதில் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இருளர்கள் பேசக்கூடிய மொழி வேறாகவும் சமவெளியில் இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய இருள மொழி வேறாகவும் காணப்படுது. இந்த மொழி திராவிட மொழி குடும்பத்தின் தனித்த மொழி அப்படின்னு சில ஆய்வாளர்கள் சொன்னாலும் சிலர் இது தமிழினுடைய கிளை மொழி தான் அப்படின்னு நம்புறாங்க. இந்த மொழி கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி வருவதாக யுனெஸ்கோ தன்னுடைய அறிக்கையில் வெளியிட்டிருக்கு. பழங்குடியினர் அப்படின்னு சொன்னாலே அவங்களாம் நாகரிகம் இல்லாத ஆட்கள்,
காட்டு மிராண்டியான ஆட்கள் அப்படிங்கிற ஒரு பொது புத்தி நமக்குள்ள இருக்கு. ஆனா உண்மையாகவே இருளர்களுடைய வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அப்படி சொல்லவே மாட்டீங்க. சமூக படிநிலையில மிகவும் பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் இவர்களுடைய பண்பாடு மிகச் சிறப்பானதா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லா பழங்குடியினரோடும் ஒப்பிடுறப்ப இந்த இருளர்கள் பண்பாடு மிகவும் தனித்துவமானது. மொழி, குடும்பம், திருமணம், இசை, நடனம், உணவு, வழிபாடு, சடங்கு, சமய நம்பிக்கை, வாழ்க்கை முறை அப்படிங்கிற எல்லா விஷயத்திலையும் ஒரு தனித்துவம் இந்த மக்கள்கிட்ட இருக்கதாங்க செய்யுது. ஆனால் இன்றைய அரசியல் பொருளாதார சூழலில் வச்சு பார்க்குறப்ப மிகவும் மோசமாக சுரண்டப்படக்கூடிய ஒரு பழங்குடியினர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இருளர்கள் மட்டும்தான். நாம் இன்னைக்கு மருந்தே உணவு அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் இருளர்களுடைய பயன்பாடு எப்படின்னு கேட்டிங்கன்னா உணவே மருந்து. இவங்களுக்கு மூலிகை மட்டும்தான் மூச்சு காற்று அப்படின்னு சொல்லலாம். அப்படியாக மூலிகையோடு பயணிக்கக்கூடிய ஒரு இனக்குழு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இருளர்கள். மூலிகை மருத்துவத்துறையில் ரொம்பவும் பிரசித்தி பெற்றவர்கள் யார் அப்படின்னா இந்த இருளர்கள். காடுகளிலும் மலைகளிலும் கிடைக்கக்கூடிய அரிய வகையான மருத்துவம் குணம் கொண்ட நிறைய மூலிகைகளை பயன்படுத்தி தீராத நோய்களுக்கு மருந்து தயாரிக்கிறாங்க. அதனுடைய பட்டறிவு பரம்பரையாக வந்தது அப்படின்னே சொல்கிறாங்க. நிறைய விஷயங்களை அவங்க எழுதியே வைக்கல, ஆனால் தலைமுறையாக கொண்டு சேர்க்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாம்பு போன்ற விஷப்பிராணிகள் கடித்தால் அந்த விஷத்தை எப்படி முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான மூலிகை மருந்துகள் இவர்கள்கிட்ட இருக்கு. இவங்களுடைய வழிபாட்டு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பானதாக இருக்கு. இந்த மக்கள் தங்களுடைய குலதெய்வமாக கன்னியம்மனை வழங்குறாங்க. அவங்க கிட்ட குறி கேட்கக்கூடிய வழக்கமும் இவர்கள்கிட்ட உண்டு. இவர்களுடைய குலதெய்வம்னு பார்க்கக்கூடிய கன்னியம்மன் கிட்ட நிறைய நேரங்களில் உத்தரவு கேட்குறாங்க. அவங்க உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பட்டம் கொடுத்த காவல் தெய்வம், கஷ்ட தெய்வம், முருகன் அப்படின்னு நிறைய தெய்வங்களை வழிபடுறாங்க. குறி சொல்றது இவர்களுடைய சிறப்பு இயல்புகளில் ஒன்றாகவே இருக்கு. மலைவாழ் இருளர்கள் சில ரங்கசாமி அப்படிங்கிற பெயர்ல திருமாலையும் வழிபடுறாங்க அப்படிங்கிற குறிப்புகளும் கிடைக்குது. மேலும் மாரியம்மனையும் வழிபடுறாங்க. இவர்களுடைய இயற்கை மீது அதிகமான பற்றுதல் கொண்டதன் காரணமா மரங்களையும் வழிபடுறாங்க, முன்னோரையும் வழிபடுறாங்க. முன்னோர்கள் தங்கள் இனத்தை காத்து வருவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையும் உங்ககிட்ட இருக்கு. திங்கக்கிழமைய நெருப்புப்பட்ட நாள், அதாவது தீப்பட்ட நாள் அப்படின்னு சொல்றாங்க. புதன்கிழமையில புற்றிலிருந்து பாம்பு வெளிவருது அப்படின்னு நம்புறாங்க. இன்ன வரைக்கும் திங்கக்கிழமையும் புதன்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 நாட்களையும் இவங்க குறிப்பாக தங்களுடைய வழிபாடு நாளாக வச்சிருக்கிறாங்க. மேலும் மாரியம்மன் வழிபாடும் நடுகள் வழிபாடும் இவங்க கிட்ட இருக்கு. நடுகள் வழிபாடு பொறுத்தளவுக்கு நிறைய மக்கள் கிட்ட பரவி இருக்கு அப்படிங்கிறது ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த மக்கள் மாரியம்மனை மழை தரும் தெய்வம் அப்படிங்கிற அடிப்படையில மாரியம்மனுடைய வழிபாட்டையும், அதுக்கப்புறம் நடுகள் வழிபாடு, நடுகள் நமக்கு தெரிஞ்சதுதான், தங்கள் இனத்தில் வீரமாக திகழ்ந்த முன்னோர் குறித்து வைக்கக்கூடிய வழிபாடு தான் நடுகள் வழிபாடு. அத்தகைய நடுகள் பயன்பாட்டை பெரிதளவு ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இவங்களுடைய திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகம் தரக்கூடியதா இருக்குங்க. மாசி மாதத்துல வரக்கூடிய ஒரு முழு பௌர்ணமி நாள்ல மகாபலிபுரம் கடற்கரையில எல்லா மக்களும் சேர்ந்துடுறாங்க. சேர்ந்து சின்ன வயசு பெரிய வயசு அப்படின்னு எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. ஆண்கள், பெண்கள், முதியவர்கள், சிறியவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்க இரவு நேரத்துல தங்கி அதிகாலையில் எழுந்து, அடுத்த நாள் அதிகாலையில் எழுந்து கடல்ல நீராடி அவங்களுடைய குலதெய்வமான கன்னியம்மனை வழிபடுறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண் பெண் எந்த ஒரு பேதமும் இல்லாமல் கைகோர்த்து நடனமாடக்கூடிய முறையும் நம்ம பார்க்கிறோம். பொங்கலிட்டு வழிபடக்கூடிய முறையும் இருக்கு. இந்த இருளர்கள் பொதுவாக செங்கல் சூளையிலையும் பண்ணை வேலையிலையும் கொத்தடிமைகளாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இவர்களுக்கு ஒரே ஒரு நாள் இந்த திருவிழா அப்படிங்கிறது வாழ்க்கையில ரொம்ப பெரிய உற்சாகத்தை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு நாளுக்காகவே வருஷம் முழுக்க ரொம்ப ஏங்கி இருக்கக்கூடிய ஒரு மக்களா இந்த இருளர்களுடைய நிலையை நம்ம பார்க்கிறோம். கதைகள், நாட்டுப்புற பாடல்கள், விடுகதைகள், பழமொழி, இசைக்கருவி மீட்டுவது அப்படிங்கிற நிறைய மரபுகள் உங்ககிட்ட இருக்கு. நாள் முழுவதும் கடினமாக உழைத்து இரவு நேரத்தில் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பல இசைக்கருவிகளை வாசிக்கிறாங்க, பாடல் பாடுறாங்க, ஆடுறாங்க. ஆண் பெண் அப்படின்னு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து ஆடக்கூடிய பாலின சமத்துவம் அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்குள்ளாக இருக்கு. இசைக்கருவி இல்லை அப்படின்னு சொன்னால் இருளர்களுடைய வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இசையும் இவங்களுடைய வாழ்க்கையும் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. இசைக்கருவிகள் இல்லைன்னு சொன்னால் இருளர்களுடைய வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இசைக்கருவிகளோட இவங்க வாழ்க்கை ரொம்பவும் ஒன்றி போகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். குறிப்பாக அவங்களுடைய இசைக்கருவிகள் பார்க்குறப்ப சின்சு, ஆட்டம், கொம்பாட்டம், டிபண்ட் ஆட்டம்,
புலியாட்டம், குச்சியாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல வகையான நடனங்களுக்கு இவங்களுடைய இசைக்கருவிகள் பயன்படுது. இருளர்களுடைய நாட்டுப்புற பாடல்கள் மிகவும் தனிச்சிறப்பானது அப்படின்னே சொல்லலாம். பிறப்பு, இறப்பு, சோகம், காதல், திருவிழா அப்படின்னு எல்லா விஷயத்துக்குமே இவங்க கிட்ட பாட்டு இருக்குங்க. இருளர்களுடைய நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. பிறப்பு, இறப்பு, சோகம், காதல், திருவிழா அப்படின்னு எல்லாத்துக்குமே இவங்க கிட்ட பாட்டு இருக்கு. இந்த பாடல்களுக்குள்ளாக நிறைய ரிடில்ஸ், அதாவது விடுகதைகள் வச்சு பாடக்கூடிய வழக்கமும் உங்ககிட்ட இருக்கு. நிறைய தோல் கருவிகளை வாசிக்கிறாங்க. அதில் கடிமை, பெற, தப்பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு கருவிகள் ரொம்பவுமே முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புகரி, நாகசுரம், குவாலு அப்படின்னு சொல்லக்கூடிய துளைக்கருவிகளும் இவங்க வாசிக்கிறாங்க. இவங்க என்னென்ன விஷயங்களை சாப்பிட்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அப்படி பார்க்குறப்ப இவங்க மாட்டு இறைச்சியை சாப்பிட்றது இல்லை அப்படிங்கிற ஒரு குறிப்பு கிடைக்குது. பொதுவாக இவங்க எருமை மாடுகளையும் சாப்பிட்றதில்ல, பசு மாடுகளையும் சாப்பிட்றதில்ல. இப்போ என்னென்ன விஷயங்களை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரியாடு, வயலெலி, கோழி, மான், பன்றி, முயல், காட்டுக்கோழி, புறா, காடை போன்ற இறைச்சிகளையும், அது மட்டும் இல்லாமல் இருளர்கள் தங்கள் வசிக்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் பயிர் வகைகளும், அதாவது ராகி, சோளம், கிழங்கு இந்த மாதிரியான பயிர் வகைகளை விவசாயம் செய்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தங்களுடைய உணவு முறையோடு சேர்த்துக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். பெண்களுடைய நிலைன்னு பார்க்குறப்ப திருமணத்துக்கு முன்பாக ஆண்களோடு ரொம்ப பெருசாக அவங்களோட பழக்கம் இருக்காது அப்படிங்கிற நிலையில தான் இருக்கிறாங்க. ஆண்களை அவங்களே தேர்வு செய்து கொள்ளக்கூடிய உரிமையும் உங்களுக்கு இருக்கு. வரதட்சணை அப்படிங்கிற விஷயம் உங்கள் வாழ்க்கையிலே கிடையாதான். இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. திருமண விருப்பமுடையவர்கள் காடு பூசாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்டு பூசாரி இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் உத்தரவு கேட்டுட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு சில சடங்குகளை செஞ்சுட்டு திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை செஞ்சுக்கிறாங்க. இவங்கள ஜட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காட்டு பூசாரிகளை அழைக்கக்கூடிய வழக்கமும் இருக்கு. பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல இருளர்களுடைய வாழ்க்கையில ஒன்று போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மலைவாழ் மக்கள்ல பாத்தீங்கன்னா தேன் எடுக்கிறதும், திணை எடுக்கிறதும், கிழங்கு எடுக்கிறதும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூலிகை செடிகள்ல இருந்து அதெல்லாம் பறிச்சுட்டு வரதும் ரொம்ப முக்கியமான தொழில்கள். இதையெல்லாம் பெண்கள் தான் செய்கிறாங்க. இப்படி பாலின சமத்துவத்திற்கு பெயர் போனவர்களா இந்த இருளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால உணர முடியுது. வேட்டையாடுதல், தேன் சேகரித்தல், ஈசல் பிடித்தல், மூலிகை சேகரித்தல், பாம்பு பிடித்தல், பல்வேறு மரபு தொழில்களையும் இவங்க செஞ்சு வராங்க. இன்றைய சூழ்நிலையில பெரும்பாலான இருளர்கள் செங்கல் சூளையில கொத்தடிமையா வேலை பார்க்கறதும், அரிசி ஆலைகள்ல கொத்தடிமையா இருக்கிறதும் ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. அறுவடை காலங்கள்ல அருகில் இருக்கக்கூடிய நில சொந்தக்காரங்க கிட்ட பண்ணை கூலிகளா வேலை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம காவல்காரர்களாகவும் இருக்கிறாங்க. காடு அப்படிங்கிறத இவங்களுடைய இதயமா இருக்கு. மலை என்பது இவங்களுடைய உடலா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு காட்டையும் மலையும் தங்களுடைய இதயமும் உடலுமாக எண்ணி வரக்கூடிய இந்த இருளர்கள் நவீன அரசுகள் வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவுமே இவங்களுடைய வாழ்க்கையில பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா காலனி ஆட்சிக்கு பிறகாக பார்த்தீங்கன்னா பல்வேறு அடக்குமுறைகளை சந்திச்ச ஒரு பழங்குடியின மக்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இருளர்கள் தான். இருளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுக்கு பல்வேறு முறைகளில் நிறைய சிறப்புகள் இருந்தாலும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் இவங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னே சொல்லலாம். இருளர்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தொலைவாக இருக்கலாம். அங்கே ஏதாவது ஒரு தப்பு நடந்தாலும் கூட இருளர்களை கூட்டிட்டு போய் விசாரிக்கக்கூடிய மரபு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதை யாராவது எதிர்த்து கேட்டாங்க அப்படின்னா அவர்களை நிறைய விஷயங்கள்ல ஒடுக்கக்கூடிய மரபுகளும் நம்ம பார்க்கிறோம். அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு சில விஷயங்கள்ல அபாயகரமான சூழல் இருக்கிறத உணர முடியுது. சமீபத்தில் சூர்யா அவர்கள் நடித்து வந்த ஜெய்பீம் திரைப்படத்தில் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துருக்கலாம். அது மாதிரியான விஷயங்கள் கதைக்காக எடுக்கப்பட்டவை அல்ல, அது உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்டது தான். இருளர்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இன்னும் விடியாமலே இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் இருளில் இருக்கக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் நம்ம இந்த இருளர்களை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு முறையான சாதி சான்றிதழ்கள் கூட கிடைக்க மாட்டேங்குது. கல்வி அறிவில் பின்தங்கி இருக்கக்கூடிய சூழலை தான் இருளர்களுடைய சூழலாக நம்ம பார்க்க முடியுது. இருளர்கள் வசிக்கக்கூடிய இடத்துல ஆரம்ப சுகாதார வசதிகள் கூட கிடையாது அப்படிங்கிறது இன்னும் வேதனை அளிக்குது. அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவிலும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சரியான கல்வி அறிவு கொண்டு போய் சேர்க்கணும். அதே நேரத்தில் உணவு, உடை, இருப்பிடம் இந்த மூணுக்குமான சரியான முறையான விஷயங்களை அரசு கொஞ்சம் கவனத்தில் எடுத்து செஞ்சு தரணும் அப்படிங்கிறதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம். அடுத்து வரக்கூடிய காணொலியில் இன்னும் ஒரு அழகான பழங்குடியின மக்கள் அவர்களுடைய வாழ்வியல் குறித்து பார்க்கவிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.